எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். நேற்று இந்த கார்பன் மோனாக்சைடு பாய்சன் பற்றிலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பேசினேன். அதனால் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக புரியிற மாதிரி எல்லாருக்கும் உபயோகமாக இருக்க மாதிரி சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரம் மசாலா பற்றி பேசலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. என்னடா இந்த டாக்டர் எப்போ பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம் பேசுகிறாரு அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய கரம் மசாலா நன்மைகளை கவனிக்கலாம். 2 தீமைகளும் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தீமைகள் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாங்க, மெயினாக நம்ம கடையில் வாங்குறதுல சம்டைம்ஸ் கெமிக்கல் சேர்க்கப்பட்டிருக்கலாம். கெமிக்கல் சேர்க்கப்படலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் செய்முறையாகவே இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். கரெக்டான ரேஷியோவில் எப்படி வீட்டிலேயே கரம் மசாலா தயாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். பொதுவாக இந்த கரம் மசாலா அப்படிங்கிறது நம்ம உணவுக்கு சுவையும் மனமும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடலுக்குமே பல நன்மைகள் தரக்கூடியது தான். வாங்க எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஒன்றா பார்ப்போம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இந்த கரம் மசாலாவில் சேர்க்கப்படக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறது இப்போ தென்னிந்தியாவில் ஒரு விதமான ரேஷியோ இருக்கும், வட இந்தியாவில் வேறு விதமான ரேஷியோ. இதே மாதிரி தெற்காசிய நாடுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா பக்கமும் கரம் மசாலா இருக்குங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான தயாரிப்பு முறை. இப்போது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கரம் மசாலாங்கிறது கொஞ்சம் மைல்டாக காரம் இல்லாமல் நல்ல மனம் அரோமேட்டிக்காக இருக்கும். இதே தென்னிந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரம் மசாலா அப்படிங்கிறது ஸ்பைசியாக கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். என்ன டாக்டர் இது என்ன சமையல் குறிப்பு வீடியோவா இல்லை ஹெல்த் வீடியோவா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, ஓகேங்க. நம்ம ஆரோக்கிய நன்மைக்குள்ளே போயிடுவோம். 12ல் முதல் நன்மை அலர்ச்சியை குறைக்கக்கூடியது, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது. இதில் சேர்த்தக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களை தனக்குள்ளே கொண்டிருக்கிறதுனால அலர்ச்சின்னு சொல்லக்கூடிய வீக்கம் ஜென்ரலாக நம்ம உடம்புல வராதுங்க. இதனாலே நம்மளுக்கு வீக்கத்தினால் வரக்கூடிய வலிகள், உதாரணத்துக்கு மூட்டு வலிகள் பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த கரம் மசாலாவை தங்களோட உணவு முறையில் சேர்த்துக்கிறது நல்லது. 2வது நன்மைங்க, அடிக்கடி இன்னைக்கு சளி பிடிக்குது, காய்ச்சல் வர்றது, அப்படி சளி பிடிச்சா அந்த சளி நீண்ட நாள் நம்ம உடம்பு விட்டு போகாமல் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ரெகுலராக நம்ம இந்த கரம் மசாலா உபயோகப்படுத்தி ஒரு டீ குடித்தோம் அப்படின்னு வைங்களேன், கரம் மசாலா டீ அப்படிங்கிறது நம்மளுக்கு சளி தொந்தரவுகள் வருவதை குறைக்கும். ஏன்னா இது நம்ம உடலோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. 3வது பாயிண்ட்டு ஜீரணம்ங்க. அஜீரண பிரச்சனை வராது. ஜென்ரலாகவே இது ஸ்பைசஸ், பல மசாலாக்களின் கலவை அப்படிங்கிறதுனால இது ஒரு விதமான வெப்பத்தை நம்ம உடலுக்குள்ளே உருவாக்கும். இந்த வெப்பம் அப்படிங்கிறது நம்ம உடலில் ஜீரணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு, மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு, ஜீரணம் ஒழுங்காக இல்லைன்னா பல பேர் ஒரு மாதிரி மதன்னு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லக்கிஷ்னஸ்னை குறைச்சி அவங்கள சுறுசுறுப்பாக்கிறதுக்கு, ஜீரண மண்டலம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு தன்னோட வேலையை செய்யறதுக்கு இந்த கரம் மசாலா கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க. 4வது இதயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக ஏலக்காய், கொத்தமல்லி விதைகள்லாம் இதில் சேர்த்துறோம் இல்லைங்களா, இது நம்மளுக்கு இதய கோளாறுகள் ஏற்படாமல், கொழுப்புகள் அதிகமாக படியாமல், மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி ரத்த ஓட்டம் நல்லபடியாக ஆக்கி பிற்காலத்தில் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற விஷயங்கள் வராமல் நம்ம இதயத்தை சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடியது கரம் மசாலான்னு சொல்லலாம். 5வது நம்ம கல்லீரல் அப்படிங்கிறதும் நம்ம ஜீரண மண்டலத்தோட தொடர்புடைய மிகவும் முக்கியமான ஒரு பார்ட். உடலில் உள்ள நச்சுத்தன்மை, டாக்ஸிசிட்டியை நீக்க கல்லீரல் ரொம்ப முக்கியம். இந்த கல்லீரல் நல்லபடியாக வேலை செய்ய கரம் மசாலா ரொம்ப முக்கியம். 6வதுங்க ஏஜிங் ப்ராசஸ். நம்ம என்றைக்கும் நம்ம உடம்பு இளமையாக இருக்கணும், முகத்தில் சுருக்கம் விழுறது குறையணும், முகம் பொலிவுடன் பளபளன்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா மனுஷங்களும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம தோள்களுக்கு நன்மை செய்யக்கூடியது கரம் மசாலாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்கள். சாதாரணமாக கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளை முதற்கொண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்குமே இந்த கரம் மசாலாவை நம்ம உணவு முறையில் சேர்த்துக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 7வது மெட்டபாலிசம். ஜென்ரலாகவே நான் ஏற்கனவே சொல்லிட்டு இது ஒரு வெப்பமான ஒரு உணவு. இந்த மெட்டபாலிசமை அதிகப்படுத்துறதுனால உணவுகள் நல்லா எரிக்கப்படுது, கொழுப்புகள் சேர்வதும் குறையுது. இதனால் எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்குமே கரம் மசாலாவை தங்களோட உணவு முறையை சேர்த்துக்கிறது ரொம்பவே நன்மை தரும். கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கக்கூடியதுங்க. இப்போ கிராம்பு இருக்குது, கிராம்பில் யூஜினால் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. மிளகுலையுமே பல்வேறு சத்துக்கள் இருக்குது. இந்த கிராம்பு, மிளகு போன்ற விஷயங்கள்லாம் நம்ம உடலில் கொழுப்பு படிவதை நன்றாகவே குறைக்கக்கூடிய சத்துக்கள்ங்க. அது கரம் மசாலாவில் நிறைய இருக்குது. 8வதுமேங்க, இப்போது இந்த கரம் மசாலா அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளார பல்வேறு வைட்டமின் மற்றும் தாதுக்கள், மினரல் சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒன்று இன்னொரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு மஞ்சள் எடுத்துக்கிறோம். மஞ்சள் பொதுவாக நம்ம கரம் மசாலா சேர்த்த மாட்டோம். ஆனால் மஞ்சளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்து குர்குமின். இந்த குர்குமின் நம்மளுக்கு புற்றுநோயிலிருந்து, சர்க்கரை குறையிறது, ரத்த அழுத்தம் குறையிறது, கொழுப்புகளை கரைக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு நன்மை தரக்கூடியது குர்குமின். ஆனால் இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் முழுமையாக நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் அப்படின்னா
மிளகுல இருக்கக்கூடிய பிப்பரின் அப்படிங்கிற சத்து உதவும். அதாவது கரம் மசாலாவில் சேர்க்கப்படக்கூடிய அந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா, மிளகுல இருக்கக்கூடிய பிப்பரின், இந்த பிப்பரின் சத்து குர்குமின் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதை ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து நம்ம உடலுக்கு உதவி செய்யுதுன்னு சொன்னேன். 9வது, ஹேர் லாஸ், முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுமே கரம் மசாலாவை அவங்க உணவுகளை சேர்த்துக்கிறது நல்லது. 10வது, சர்க்கரை நோய் உள்ளவங்க சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு மசாலா கரம் மசாலாங்க. கரம் மசாலாவில் சேர்த்தக்கூடிய ஜாதிக்காய், பட்டை, கிராம்பு போன்ற பல்வேறு ஸ்பைசஸ் இது எல்லாத்துக்குமே சர்க்கரை அளவுகளை குறைக்கக்கூடிய பண்பு உண்டு. குறிப்பாக நம்ம உடம்பு இன்சுலினை நல்லா வேலை செய்ய வைக்க இந்த கரம் மசாலா உதவும். அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இன்சுலின் நல்லபடியாக சுரந்தாலுமே அந்த செல்லில் போய் இன்சுலின் வேலை செய்யாது டைப் 2 டயபெட்டிஸில் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த டைப் 2 டயபெட்டிஸ் பெரியவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை வியாதியில் கரம் மசாலா சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியது. 11வது, புற்றுநோய்கள் வரக்கூடிய வாய்ப்பை குறைக்குதுங்க. கிராம்பு மற்றும் பல்வேறு சத்துக்கள் புற்றுநோய்கள் நம்ம உடம்புல உருவாவதை தடுக்குது. குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் இன்னைக்கு நிறைய அதிகமாக இருக்கு. இந்த நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது கரம் மசாலா. 12வது, பெண்களுக்கு குறிப்பாக ப்ரீமென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாதவிடாய் காலங்களில் மாதவிடாய்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வயிற்று வலிகள் இதை குறைக்கக்கூடியது கரம் மசாலா. என்ன டாக்டர், கிட்டத்தட்ட உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே கரம் மசாலாவை ஏதோ மாத்திரை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, கரம் மசாலா ஒரு சப்ளிமெண்ட், உணவு சப்ளிமெண்ட். இது மருந்து கிடையாது, நம்ம உணவு முறையில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு சத்து அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ மூலமாக. சரிங்க, அடுத்து நீங்கள் ஏதோ பக்க விளைவு வரும்னு சொன்னீங்களே, அது என்ன பக்க விளைவு? அதாவது காரத்தன்மை அதிகம் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் பக்க விளைவு. சில பேருக்கு இந்த காரத்தன்மை ஒத்துக்காது, வாயிலேயே அந்த எரிச்சல் தெரியும், இல்லை வயிறு எரிச்சல் இருக்கலாம் அதிகமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா. மேலும் சில பேருக்கு தோள்களில் அரிப்பு, இச்சிங் உண்டாகலாம். ப்ளஸ் வயிறுமே ஒரு மாதிரி உப்புசுமா திம்முன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா ஒருவேளை கரம் மசாலா உங்களுக்கு ஒத்துக்காமல் போயிருக்கலாம், இல்லை அதோட குவான்டிட்டி அளவுகள் அதிகமாக நீங்கள் உட்கொண்டிருக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒரு காரணம் தான் இருக்கும். அப்படி இல்லைனா 3வது ஒரு காரணம் கெமிக்கல். அதாவது நான் சொன்ன இல்லையா, கரம் மசாலாவை நம்ம கடையில் வாங்கும்போது ஒருவேளை தேவையில்லாத கெமிக்கல் அதில் இருந்துச்சு அப்படின்னா அதனால் உண்டாகக்கூடிய அலர்ஜி அப்படிங்கிறது தான் பொதுவாக ஜாஸ்தி. அதனால் அடுத்து வாங்க நம்ம செய்முறைக்குள்ளே போயிடுவோம். வீட்டிலேயே எப்படி கரம் மசாலா தயாரிக்கிறதுங்கிற இந்த செய்முறையை நல்லா பாருங்க. வணக்கம். இந்த வீடியோல கரம் மசாலா தூள் வீட்லயே எப்படி ஃப்ரெஷ்ஷா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது பண்ணும்போது என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணா அந்த வாசம் போகாத இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பட்டை எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, ஒரே 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு நம்மளுக்கு கம்மியா இருந்தா போதும், அந்த ஃப்ளேவர் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சோம்பு டாமினேட் பண்ணிடும். அதனால 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருப்பு ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏலக்காய் 3 எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, 3 பிரியாணி இலை, அது கூட அன்னாசி பூ இருக்கு இல்லைங்களா, இந்த அன்னாசி பூ 3 மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய போட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால 3 மட்டும் எடுத்துக்கோங்க. சின்னதா இந்த மாதிரி கல்பாசி சின்னதா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாவித்ரி பத்திரி இருக்கு இல்லைங்களா, அதையும் ஒரு 2 பூ மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய தேவைப்படாது, 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொத்தமல்லி தூள் எல்லா இந்த மசாலா ஐட்டம்ஸ்க்கும் போடுறதுனால இதுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் நிறைய தேவைப்படாது. 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப அடுப்புல நல்லா ஒரு ஹெவி பாட்டம் பேனா வச்சுட்டு, பேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொத்தமல்லி விதையை தவிர மீதி இருக்கிற எல்லாத்தையும் முதல்ல போட்டுடுங்க. போட்டுட்டு மசாலா எல்லாமே நல்லா சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி பேன் ஹெவி பாட்டம் பேனா இருக்கறனால சீக்கிரமா சூடேறிடும். ரொம்ப வறுபட்டுருச்சுன்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்துடும், அந்த மசாலாவோட ஃப்ளேவரே வராது. அதனால லைட்டா வறுத்து விட்டுட்டு எல்லா மசாலா பொருட்களும் சூடு ஏறினதுக்கு அப்புறமா இன்னொரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுடுங்க. இப்ப பாருங்க நல்லா சூடு ஏறிடுச்சு. நான் இப்ப இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திடுறேன். இந்த பேன்லயே இப்ப கொத்தமல்லி விதையை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி விதையும் போட்டுட்டு அதே மாதிரி கை விடாம வறுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கொத்தமல்லி விதை சீக்கிரமா நம்மளுக்கு தீஞ்சிரும். அதனால போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க வறுத்துட்டே இருக்கும்போது நல்லா உங்களுக்கு வாசம் வரும். நீங்க கையில எடுத்து பாத்தீங்கன்னா கூட அது நல்லா 2ஆ உடப்படும். இந்த மாதிரி டைம்ல வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்ப நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த கொத்தமல்லி விதையையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு இது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஆற விட்டுறோம்.
ஆறாம நம்ம மிக்சியில போட்டோம்னா அந்த சூட்லயே மிக்சியில தூள் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது, எல்லா வாசமும் கெடுத்துடும். அந்த கரம் மசாலா தூள் நல்லா அந்த வாசத்தோடயே இருக்கணும்னா நல்லா 1 மணி நேரம்னாவது ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டுட்டு நீங்க தூள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல மாத்திக்கிறேன். மாத்திட்டு நான் சொன்ன மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணி எடுத்த அவ்வளோதான், நம்மளோட கரம் மசாலா பவுடர் ரெடி. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வாசமும் போகாது, அந்த ஃப்ளேவர் அப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு 2 மாசத்துக்குனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவு நல்லா தூளாக இருக்கும். இது அப்படியே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கரம் மசாலா பவுடர் ரெடி. இந்த கரம் மசாலா பவுடர் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை வெஜிடபிள் கிரேவி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரியாணி செய்யும்போது கூட நீங்கள் சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க இந்த செய்முறையை பார்த்தீங்களா? இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனால் இன்னும் பல்வேறு தயாரிப்பு முறைகள் இருக்குது. ஏற்கனவே சொன்னல, நாட்டுக்கு நாடு இது வேறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜாதிக்காய் நம்ம இதில் சேர்த்தலை. இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சதுல ஜாதிக்காய் இல்லை, இஞ்சி யூஸ் பண்ணலை, வரமிளகாய் தூள் யூஸ் பண்ணலை, ஷா ஜீரா அப்படின்னு சொல்லக்கூடிய காராவே விதைகள் இதையும் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து வட இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய கரம் மசாலாவில் சேர்க்கப்படுதுங்க. நாம் வந்து அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம தெற்காசிய கரம் மசாலாவை செஞ்சிட்டோம். பட் நீங்கள் பல்வேறு விதமான கரம் மசாலாக்கள் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன உணவுக்கு சூப்பரான டேஸ்ட் தரக்கூடியது தானே, தாராளமாக எப்படி வேணால் ட்ரை பண்ணுங்கள். சேலட்டில் யூஸ் பண்ணலாம், சூப்பில் யூஸ் பண்ணலாம், முதற்கொண்டு குழம்புல யூஸ் பண்ணலாம், முதற்கொண்டு எத்தனையோ விஷயங்களில் கரம் மசாலாவை நம்ம பயன்படுத்தலாம். பயன்படுத்துங்க, ஒரு உணவு சப்ளிமெண்ட்டாக பயன்படுத்துங்க, அதோட நன்மைகளை பூரணமாக அனுபவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.